குழல் கேட்பேன். இதை தருகின்றது இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் பிடித்து எவ்விதவரை குறைகளும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தொழிலை விட்டுவிட்டு என்னுடைய அண்ணன் பார்த்து வரைக்கும் அல்லவா அண்ணா நட்சத்திர தன்னாலே பாசமே கிடையாது. நான் அதிகமாக பாச வைத்திருக்கின்றேன். அண்ணா இன்று பாடசாலை விடுமுறை. என் தொழில்களை விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஊட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன். அப்படியா? எங்க போனீங்க? நான் உங்களுக்கு மலர்வனம் சென்று வந்தோம்மா. இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சென்று விட்டோம். தாய் தந்தையை பார்க்க வேண்டும். புறப்படி. ஓடிவா ஓடிவா. இந்த முத்தழகை மனதார வாழ்த்து வேண்டும். என்னுடைய மகன் மாறன் எங்கே? உங்கள் அனைவருக்குமே அன்பான வேண்டுகோளப்பா. நீண்ட நாள் என் உள்ளத்திலே ஒரு ஆசை உண்டு. நாட்டு மக்களும் நாடும் நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது. அதற்கு காரணம் யார்? இதோ இதற்கு அமைச்சர் தான் இதற்கு காரணமே. எதிர்நாட்டார் வருகின்ற நேரத்தில் இவரை பார்த்தால் அவன் தொடர்ந்து ஓடி விடுகிறான். அந்த அளவிற்கு இவருடைய தொடையை பார்த்தாலே போதும் அவர்கள் நடுக்கம் கொடுத்து விடுகிறார். அப்பேற்பட்ட மாவீரனாகி என் நாட்டில் அமைச்சருடைய திருக்கரத்தால் என்னுடைய மகளுக்கு மணிமுடி சூட்ட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. நீங்கள் இருக்கும் பொழுது எப்படி நீங்க சொல்கிறாய் நான் செய்கிறேன். என்னப்பா உங்களுக்கு இதற்காக இப்பேற்பட்ட காரியத்தை
செய்கின்றேன். யாருடைய கருத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? அவனுக்கு என்ன உரிமை இருக்கின்றது அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதற்கு? அவனும் சொல்லாதம்மா, உங்களை வளர்த்த வருமா ஒரு அப்பா, அவருடைய கருத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டக்கூடாது. அது என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆமா மகளே முத்தானகி, என்னம்மா என்ன விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றாய்? இத பரமா பெற்றெடுத்தது தாய் தந்தை நாங்கள் இருவரும். உண்மைதான். இருந்தாலும் அவர் உன்னை வளர்த்தவரம்மா, வளர்த்தவரே. மார்பீதும் தோல் மீதும் தூக்கி வெள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி தூங்க வைத்த அமைச்சரம்மா, அமைச்சர். அதனால அவர் சொல்படிதான் கேட்கணும், எதிர்த்து பேசவே கூடாது. நீ ஒரு நாட்டு இளவரசி, சபையில என்ன பேச வேண்டும் என்று தெரிந்து பேச வேண்டும். பெற்றெடுத்த தாய் தந்த உரத்தை வார்த்தை தட்டி கழிக்காமல் நடக்க வேண்டும். சொல்வது அனைத்தும் உண்மையான வார்த்தைகள். அம்மா, இதுதான் உங்களுடைய விருப்பம் என்றால் இதற்கு மறுபாட்டு நான் பேச முடியுமா? உங்களுடைய விருப்பப்படியே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். ஆமா, இருந்தாலும் மகனுடைய விருப்பத்தை கேட்க அப்பா, இவன் கருத்தால் மணிமுடி சுட்டி நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் ஒரு வேளாண் நாய். இவன் கருத்தால் மணிமுடி சுட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? அப்பா, உங்கள் கருத்தால் மணிமுடி சுட்டால் நாட்டை நான் ஒருபோது மாற்றிக்கிறேன். இல்லை என்றால் நான் ஆட்சி செய்யவே மாட்டேன். வெறுத்த அவமானம். தளபதியாரே, நாட்டை விட்டு புறப்படுகிறேன். தளபதியாரே, மகாராணி முகத்துக்காக என் மனைவி வாயை திறந்தால் என் மகள் அடங்கிவிட்டார். நீ வாயை திறந்தால் அத்தா, என் நாட்டு தளபதியானவர் நம்முடைய மகனுக்கு உடைய கரத்தாலே மணிமுடி என் செல்வங்களா, அப்பா, உங்களுடைய விருப்பத்தை கேட்காமல் நானாக முடிவெடுத்தது என்ன? உன் மகனை ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. செத்துலாண்டா அந்த பையன் என்ன வார்த்தை பேசுறான்? என்னுடைய பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாத எந்த வேலையும் தாய் தந்தையாக நாங்கள் செய்வது இல்லை. எங்கள் மக்களுடைய விருப்பப்படி என்னுடைய திருக்கரத்தாலேயே என் மகளுக்கு மணிமுடி சீக்கிரமாக சொல்லுங்களப்பா. ஏண்டா உரிமை பண்ணியா? போமா. முடியாது. என் நாட்டு மாமன்ன நாயகே, நாட்டு மாமன்ன நாட்டு மக்களுக்கு நீதி வழுவாமல் நல்லாட்சி புரிய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அப்படியே ஆமாப்பா, ஆமா. இத பரப்பா, தாய் செய்த கோவிலமில்லை, தந்த சொல்லிக்க மந்திரமில்லை. பெற்றெடுத்த தாய் தந்த வார்த்தைக்கு மறுப்பே சொல்லாமல் நடப்பவளா ஒரு பெண்ணுக்கு அழகு, ஒரு மகனுக்கு அழகு. தனது தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை நாட்டு மக்களுக்கு எவ்வித குறை என்பதை காணாமல் நலமோடு நீங்கள் சிறப்போடு அரசாட்சி செய்து வர வேண்டும். நாட்டு மக்களுக்கு பசு என்பதை காணக்கூடாது. உணவு கொடுத்து நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டும். இதுதான் மகனே தானா, பெற்றெடுத்த கடமையை நாங்கள் இருவருமே செய்து முடிக்க வேண்டும். தாய் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கிறதப்பா. மகனுடைய ஆட்சி சரியில்லை என்று நாட்டு மக்கள் சொல்லும் பொழுது எங்கள் மகனும் தானும் ஒருபோதும் நினைக்காது. அதனால் தான் அவள் அழுதாபப்பட்டு பேசுகிறார். இப்பொழுது என் கடமை என் மக்கள் ஏதாவது பேசியிருந்தால் என் சூடு சொல்றீங்க. உன்னை சிந்திக்க வேண்டிய கேள்வி. சூடு சொரண ரோசம் ஏனம் மானம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொது விவகாரத்துக்கு வரக்கூடாது. ஊர்ல கூட சரி, இரும்பு கொடுக்காத கூட 1000 கேட்பான். அதை எடுத்துக்கிற செய்யறவங்க அவன் என்னடா சொல்றது, நம்ம என்னடா நிறுத்துறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செய்து முடிச்சிருவாங்க. ஜல்லி போடாத பிள்ளை வாங்குற ஆளுங்க. மக்கள் அனைவரும் ஒன்னா சேர்ந்தா வைப்பாங்க உங்களுக்கு ஆப்பு. அது தெரிஞ்சுக்க முதல்ல. நான் எங்க போகிறேன்? எங்க தந்தையே? எங்க போகிறேன்? எங்கப்பா? அத்தா, போறீங்களா? 3.5 லட்சம் முத்து இருங்க. அடுத்தாது
திரும்ப ரோஜா பூ போடுறாங்க. அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டேன். அதுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் அதுல போய் நான் காலை வச்சு வேலை கூட நான் விரும்புறேன். அதனால பரவாயில்ல போட்டோ அதுவும் என் வீடு, இதுவும் என் வீடு. இந்த கதவு உனக்காக திறந்து வைத்திருக்கும். இல்லை, திறந்து விட்டது. நிரந்தரமாக இருப்பேன். வருத்தப்படாது. நான் காசிக்கு போகிறேன். ஐயோ, காசி யாத்திரையா? நீங்கள் ஒரு மலை மகாராணியை நான் பார்த்தேன். அத்தான், உன் வழி என்னவோ அதே வழிதான். என் காலை சுத்துற பாம்பு என் காலோட போட்டப்பா. இல்ல இல்ல, உன்னை விட்டு இருக்க மாட்டேங்க. அப்பா, அதிகமா பேசுறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தொழில்களை பார்த்து சொல்ல வேண்டும். அமைச்சரே, இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். நீங்கதான் மன்னன். லாபடக்கம் தேவை. லாபடக்கம் இல்லை என்றால் நான் குந்தித்து விடுவேன். டேய், நான் பம்புற. உள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க மொழிக்கமான்னு பார்த்து யாரு புள்ள புள்ள வாடகை யாரா படிக்கிற மாதிரி யாரா போட்டு கீரிபுல தலைமை நான் கராப்பு கட்டு புது துணியை போடுவாங்க அமைச்சரே. அமைச்சரே, என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாகவே இருக்க வேண்டும் இந்த நாடு. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் சொல்லுங்க. இத்தனை ஆண்டு காலமாக உன் தந்தை ஆண்டார், அதுவா நாடு. இனிமேல் நான் ஆள போவது நான் தவறாக பேசியிருந்தால் நீங்கள் மன்னித்து நிறுத்திவிட்டேன். நான் சென்று ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன். பூரா முட்டி சேர ஓடிய காலையில் அம்பகத்தில் 800 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. எந்த சேர்ல ஓட்டை இல்லாம ஒரு ஒட்டை ரூபாய்க்கு சென்ற மாதிரி என்ன தெரியுமா? மகையாய் குடும்பத்தை